கைனமெடிக்ஸ் டாபிக்ல மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், velocity displacement graph of a particle moving in a straight line is as shown in figure. Then எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. magnitude of acceleration of a particle is decreasing, magnitude of acceleration of a particle is increasing, acceleration versus displacement graph is a straight line, acceleration versus displacement graph is parabola அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து எப்படி வருதுன்னா s இன்க்ரீஸ் ஆகும்போது v டிக்ரீஸ் ஆயிடுதுன்னு வருது. அப்போ v டிக்ரீஸ் ஆனா வெலாசிட்டி டிக்ரீசிங் வெலாசிட்டில மூவ் ஆகுது. அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க என்ன ஆப்ஷன் சொல்லிருக்காங்க, மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இஸ் டிக்ரீசிங் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நம்ம ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஒய் இன்டர்செப்ட் சர்டைன் அமௌண்ட் இருக்கு. ஆனால் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு. அப்போ வந்து இந்த வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஸ்ட்ரைட் லைன் எழுதணும். அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, ஒய் இன்டர்செப்ட் இருக்கணும், அடுத்து ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கணும். அப்போ y v இஸ் ஈக்குவல் டு y ஆக்சிஸ்ல v எடுத்துக்கோம், x ஆக்சிஸ்ல s ன்னு எடுத்துக்கோம், ஸ்லோப் சும்மா k ன்னு எடுத்துக்கலாம், மைனஸ் k ன்னு எடுத்துக்கோங்க, இன்டு s என்ன x ஆக்சிஸ்ல s ன்னு இருக்கு, பிளஸ் c ன்னு போட்டுங்க. அப்போ y ஈக்குவல் mx பிளஸ் c ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கோம். பிளஸ் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பிளஸ் c ன்னு போட்டுங்க, y இன்டர்செப்டை நம்ம c ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த கிராஃப் ஈக்குவேஷன் v is equal to minus k into s into plus c. ஏன்னா y intercept certain amount இருக்கு, ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ வந்து இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகே பாருங்க, v is equal to velocity displacement equation எந்த மாதிரி இருக்குன்னா நெகட்டிவ் ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கு into displacement plus y intercept அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அடுத்து ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷனுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஃபார்முலா dv by dt ன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் s இருக்குனால நம்ம ds by ds ன்னு போட்டுக்கோங்க. இந்த ds by dt இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து v ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் v இன்ட்டு இந்த dv by ds அப்படி எழுதிங்கப்பா. ஸோ dv by ds அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா dv by ds ன்னு இருக்கு. இப்போ வந்து dv by dsன்றதான் ஸ்லோப் வந்து மைனஸ் k, ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா மைனஸ் dv by ds தான் ஸ்லோப்பு. ஆனால் அந்த ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேங்களா? கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்து கிராஃப்ல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீசிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா கிராஃப் எப்படி இருந்துச்சு பாருங்க, இது வெலாசிட்டி y ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் x ஆக்சிஸ் இருந்துச்சு, கிராஃப் வந்து இப்படி டிக்ரீசிங்கா இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்லோப் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு எடுத்துட்டோம்னா, ஸ்லோப் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டா அப்போ ஆக்சலரேஷன் என்ன வருது பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வெலாசிட்டி என்ன வருது, டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குனால ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சலரேஷனுடைய மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ் அப்படின்னு நமக்கு வருது. அப்படின்னா மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. அடுத்து எந்த ஆப்ஷன் வருது, அப்படியே மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் இன்க்ரீசிங் வராது, b வராது. அப்போ cdல எது வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தா a equal to v dv by ds தானே வந்தது. இப்போ நமக்கு தான் என்ன புரிஞ்சுச்சு, dv by dx கான்ஸ்டன்ட் தானே. அப்போ a is equal to இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒரு k dash போட்டு into v போட்டுங்க. அப்போ ஆக்சலரேஷன் வேரிஸ் லீனியர்லி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட், லீனியர்லி வித் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் வேரிஸ் லீனியர்லி வித் வெலாசிட்டி வருது. அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரைஞ்சா எப்படி வரணும், லீனியர் கிராஃப் வரணும். ஆக்சலரேஷனுக்கு வெலாசிட்டிக்கு எப்படி வரணும் கிராஃப் சொல்லுங்க, லீனியர் கிராஃப் வரணும். அப்போ லீனியர்னா ஸ்ட்ரைட் லைன், ஸோ ஸ்ட்ரைட் லைன் வரணும். அப்போ ஆக்சலரேஷன் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் சொல்லியிருக்காங்க. ஆக்சலரேஷன் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சலரேஷன் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் என்னன்னா, நம்ம வந்து இங்க என்ன ஆக்சலரேஷன் வெர்சஸ் வெலாசிட்டி பார்த்திருக்கோம். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு k dash இன்ட்டு இந்த வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, மைனஸ் k இன்ட்டு s பிளஸ் c தானே இருக்கு. ஸோ மைனஸ் k இன்ட்டு s பிளஸ் c போட்டுக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, லீனியரா தான் வேரி ஆகுது. அப்போ ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லீனியரா வேரி ஆகிறதுனால ஆக்சலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வரைஞ்சு அப்படி இருக்குன்னா லீனியர் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப். ஸோ தட் ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரணும். அப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சுன்னா ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பேரபோலா வராது. ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அப்படின்னா வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருந்து இந்த மாதிரி கிராஃப் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் மேக்னிட்யூட் டிக்ரீசஸ், அடுத்து ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரும். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், let v and a be the instantaneous velocity and acceleration of a particle moving in a plane, then rate of change of speed dv by dt of the particle is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க இந்த சம்ம பண்ண போறோம். இப்போ வந்து வெலாசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துங்க, சரிங்களா. இப்போ ஆக்சலரேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஆக்சலரேஷனை ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம். எப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் ஆக்சலரேஷன் வெலாசிட்டி தீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா காம்பனண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் எலாங் தி வெலாசிட்டி வந்து a காஸ்டான்னு எடுத்துங்க. பர்பெண்டிகுலர் டு தி வெலாசிட்டி வந்து ஆக்சலரேஷன் காம்பனண்ட் a sin θ. பர்பெண்டிகுலரா இருக்கிற ஆக்சலரேஷன் வந்து டைரக்ஷனை மட்டும் தான் மாற்றும். பேரலலா இருக்கிற ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணணும்னா
மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி மாற்றும். மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் ஸ்பீடு. அப்படின்னா ஸ்பீடை சேஞ்ச் பண்ற எந்த காம்பனன்ட் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா parallel component ஆஃப் ஆக்சலரேஷன் along velocity அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு இருக்குல்ல, டிவி பை டிடின்றது இங்க v வந்து நான் ஸ்பீடுன்னு எடுத்துக்கினேன். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடுன்றது என்ன வரணும் சொல்லுங்க, a cos θ ன்னு வரணும். ஏன்னா a cos θ காம்பனன்ட் தான் என்ன பண்ணுது, ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஓகேங்களா? a sin θ வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு என்ன வரணும், a cos θ ன்னு வரணும். இவங்க வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் வந்து mod a வராது, அப்போ a cos θ தான் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து பாருங்க காம்பனன்ட் ஆஃப் a parallel to v வந்து வரும். ஏன்னா காம்பனன்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் parallel to velocity தானே நமக்கு சேஞ்ச் பண்ணுது, ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் வேற எந்த ஆப்ஷன் வரும்னு பார்க்கலாம். அப்போ பர்பெண்டிகுலர் டு தி a வந்து பர்பெண்டிகுலர் டு v இருக்கிறது ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணாது, அப்போ டி வராது. இப்போ ஆப்ஷன் பி வருமா நம்ம செக் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா a bar dot v bar is equal to mod a mod v cos θ அப்படின்னு நமக்கு தெரியும். a cos θ தானே நமக்கு, அதாவது a cos θ தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு, ஸ்பீடை சேஞ்ச் பண்றதுக்கான ஆக்சலரேஷன் வந்து a cos θ வந்திருக்கு. அப்போ a cos θ ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, a bar dot v bar divided by mod v அப்படின்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ a cos θ தான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் dv by dt அப்படின்னு கிடைக்குது. அது வந்து என்ன எழுதலாம், a bar dot v bar divided by v ன்னு போட்டுக்கலாம். v என்றது ஆக்சுவலா இது mod v, ஆக்சுவலா இந்த a என்றது mod a, v என்றது mod v அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த a டாட் v னால v டாட் a னால ஒண்ணு தானே ஸ்கேலார் ப்ராடக்ட்ல, அதனால b யும் கரெக்ட். சோ செகண்ட் क्वेश्चनக்கு நமக்கு என்னென்ன ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் கரெக்ட் பாத்தீங்கன்னா b and c கரெக்ட்டா வந்திருக்கு. அடுத்து தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. நம்ம இப்போ தேர்ட் क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் a particle is first accelerated for time t1 with constant acceleration a1. ஓகேங்களா? and then stops in time t2 with the constant and then stops in time t2 with the constant retardation a2. Let v1 be the average velocity in this case and s1 the total displacement in the second case. S1 is the total displacement. In the second case it is accelerated for the same time t1 with constant acceleration 2a1 and comes to rest with constant retardation a2 in time t3. If v2 is the average velocity in this case and s2 the total displacement, then அப்படினு கேட்டிருக்காங்க. அப்படினா நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிகல் ஆக்சலரேட் ஆயிருக்கு for t1 டைம்க்கு with constant acceleration a1 and then stops, அதாவது comes to rest in t2 டைம்ல ரெஸ்ட்க்கு வந்தது with constant retardation a2. இப்போ வந்து v1 வந்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு எடுத்துட்டாங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து s1 சொல்றாங்க. செகண்ட் கேஸ் போறாங்க, இட் இஸ் ஆக்சலரேட்டட் ஃபார் சேம் டைம் t1 வரைக்கும் ஆக்சலரேட் ஆகுது. ஆனா ஆக்சலரேஷன் வந்து 2a1 கொடுத்திருக்காங்க. அண்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் வித் கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன் a2 இன் டைம் t3 ன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் கேஸ்ல வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி v2 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து s2 சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலேஷன் கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுவோம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா தேர்ட் சம் சால்வ் பண்ண போறோம். டூ டிஃபரெண்ட் கேசஸ் எடுத்துக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நல்லா கவனிங்க. அதாவது a1 ஆக்சலரேஷன் வருது, t1 டைமுக்கு ஆக்சலரேட் ஆகுது. அடுத்து ரிட்டார்டேஷன் வருது, a2 ரிட்டார்டேஷன் வருது, அது t2 டைமுக்கு வருது. இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி v1 சொல்லிட்டாங்க. அடுத்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து s1 சொல்லிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ், கரெக்ட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு எடுத்துங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நம்ம கிராஃப் வரைவோம். கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் வரையலாம். இப்போ ஆக்சலரேஷன் ஆகிற வரைக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். ரிட்டார்ட் ஆகும்போது டிக்ரீஸ் ஆயிருது. இது ஆக்சலரேட் ஆகிற வரைக்கும் டைம் வந்து இது t1, இங்க டைம் வந்து t2. அப்போ இந்த டைம் வந்து t1 பிளஸ் t2 வரும். ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் தானே வருது. மொத்த டைம் வந்து என்ன வருது நமக்கு, t1 பிளஸ் t2. மொத்த டைம் இது இங்க இருந்து இது வரைக்கும் t2 எடுத்துங்க, இது t1 எடுத்துங்க. டோட்டல் டைம் வந்து என்ன பண்ணலாம்னா t1 பிளஸ் t2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி இந்த கேஸ்ல இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேஸ் புரிஞ்சு. ஓகேங்களா? செகண்ட் கேஸ் போலாம். செகண்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, செகண்ட் கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஆக்சலரேஷன் வந்து இது a1 இது a2 எல்லாமே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு புரியுது. இப்போ செகண்ட் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து t1 டைமுக்கு வந்து, அதாவது t1 டைம் வரைக்கும் 2a1 ஆக்சலரேஷன்ல போறாங்கப்பா, 2a1 ஆக்சலரேஷன்ல போறாங்க. அடுத்து செகண்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் வந்து a2 ரிட்டார்டேஷன்ல போயிட்டு டைம் வந்து t3 டைமுக்கு வராங்க இப்படின்னு சொல்லி இருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து v2 சொல்லிட்டாங்க, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் s2 சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இங்க வந்து
S2 அடுத்து இந்த V2 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி V2, டிஸ்டன்ஸ் டிராவல்டு S2 சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன ஃபார்முலா வரும் பாருங்க. இந்த கேஸ்ல கிராஃப் வரைஞ்சிடலாம். இந்த கேஸ்ல கிராஃப் வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகுது பாருங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ஆக்சலரேட் ஆயிடுது, அடுத்து ரிட்டார்ட் ஆகுது. ஆக்சலரேட் ஆகிற வரைக்கும் டைம் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா T1 டைம். ரிட்டார்ட் ஆகிற டைம் எவ்வளவு சொன்னாங்க, T3 டைம் சொல்லிட்டாங்க. டோட்டல் டைம் எவ்வளவு எடுத்துக்கலாம்னா நம்ம T1 + T3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி Vm டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல வெலாசிட்டி வெர்சஸ் டைம் தான் கிராஃப் வரைஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வந்து இங்க வந்து 0 வெலாசிட்டி இருக்கு. இங்க T1 டைம் வரைக்கும் ஆக்சலரேட் ஆனனால மேக்ஸிமம் வெலாசிட்டி T1 டைம்ல வருது. T2 செகண்ட்ல V0 வெலாசிட்டி வந்துருது. அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 வருது. ஓகேங்களா? அடுத்து T1 செகண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி Vm டேஷ் வருது. ஃபைனலா T3 செகண்ட்ல T1 + T3 செகண்ட்ல வெலாசிட்டி 0 வந்துருது. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்க்கலாம் பாருங்க. இந்த Vm வெலாசிட்டி வந்திருக்கு இல்லையா? இந்த Vm க்கு வந்து என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்னா acceleration into T1 U plus AT ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? U 0னால U plus AT ன்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த V1 ல இருந்து இங்க T2 வருது இல்லைங்களா? இதுக்கு அதாவது 0 to T1 செகண்டுக்கு இது எழுதிட்டோம். அடுத்து T1 to T2 செகண்ட் வரைக்கும் T1 to T1 plus T2 ஆக்சுவலா இது T1 plus T2 இங்க வரது இங்க இருந்து இங்க வர டைம் தான் T2 செகண்ட். இதுல ஃபைனல் வெலாசிட்டி 0 வரும், இனிஷியல் வெலாசிட்டி Vm இருக்கு. அப்ப ஃபைனல் வெலாசிட்டி 0 = இனிஷியல் வெலாசிட்டி Vm போட்டு ரிட்டார்டேஷன் தானே A2 ரிட்டார்டேஷன் போட்டு டைம் T2 ன்னு போட்டோம்னா அப்ப Vm = என்ன வருது சொல்லுங்க, A2 T2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. அப்ப வந்து Vm = என்ன எழுதலாம், A1 T1 ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா A2 T2 ன்னு எழுதிக்கலாம். இப்படி இருந்திருக்கு. இதே மாதிரி செகண்ட் கேஸ்ல எழுதும்போது Vm dash = என்ன வரும் சொல்லுங்க, U0. அப்போ ஆக்சலரேஷன் வந்து 2A1 T1 ன்னு வருது. அதே மாதிரி செகண்ட் கேஸ் இங்க T3 டைம் வரைக்கும் என்னது, இங்க ஸ்டார்டிங் இனிஷியல் வெலாசிட்டி Vm டேஷ்ல இருந்து ஃபைனல் 0 வருது இல்லையா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 போட்டு இனிஷியல் வெலாசிட்டி Vm dash ன்னு போட்டுட்டு மைனஸ் A2 × T3 ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா அப்போ Vm dash என்ன வருது பாருங்க, என்ன வருதுன்னா A2 T3 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது பாருங்க, Vm டேஷ்ன்றது மேக்ஸிமம் வெலாசிட்டி. இந்த செகண்ட் கேஸ் வந்து 2A1 T1 எழுதிக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு A2 T3 ன்னு எழுதிக்கலாம். இப்படின்னு வரும். ஸோ இதுல இருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது பாருங்க, இங்க வந்து A1 T1 இருக்கு இல்லைங்களா? இந்த A1 T1 பிளேஸ்ல இந்த Vm சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இல்லையா? அப்படின்னா Vm dash = twice the Vm வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, செகண்ட் கேஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் வெலாசிட்டி டுவைஸ் தி மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இங்க நல்லா இருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த T3க்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் பாருங்க. Vm dash = A2 T3 தானே இருக்கு. Vm dash = A2 T3 இருக்கு, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. Vm dash வந்து 2Vm சப்ஸ்டிட் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு A2 T3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இங்க Vm இருக்கு இல்லைங்களா, இந்த Vm க்கு A2 T2 போடலாம் இல்லையா? அப்போ Vm பிளேஸ்ல A2 T2 போட்டீங்கன்னா A2 T2 ன்னு போட்டுருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு A2 T3 ன்னு வந்துருமா? A2 கேன்சல் ஆயிருது. அப்போ T3 = twice the T2 ன்னு வந்துருது. T3 = twice the T2 அப்படின்னு இது வரைக்கும் வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் S1 தானே, அது வந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப். இந்த ஃபர்ஸ்ட் கிராஃபோட ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏரியாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, அதாவது ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஆஃப் இன்ட்டு பேஸ் என்ன வருது பாருங்க, T1 + T2. ஹைட் வந்து V மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துட்டோம். செகண்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் வேணும்னா செகண்ட் கேஸ்ல இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப் எடுத்துங்க. தட் இஸ் ஆஃப் இன்ட்டு என்ன வருது பாத்தீங்கன்னா நமக்கு T1 + T3 அப்படித்தானே, T1 + T3 தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு என்ன வருது சொல்லுங்க, Vm dash அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா S1 S2 கிடைச்சிருக்கு. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி தானே V1 V2 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டி V1, செகண்ட் கேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டி V2 சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டி V1 வேணும்னா அது டிஸ்டன்ஸ் S1 டிவைட் பை டைம் வந்து T1 + T2 போட்டுக்கணும், டோட்டல் டைம். அப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த S1 டிவைட் பை T1 + T2 இங்க இருக்கிற T1 + T2 இதுவும் கேன்சல் ஆயிட்டு Vm/2 ன்னு வந்துருது. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி பை 2 அப்படின்னு கிடைச்சிருது. செகண்ட் கேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டி = டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் இன் செகண்ட் கேஸ் S2 டிவைட் பை டைம் வந்து T1 + T3 ன்னு போட்டுக்கணும். அப்படி போட்டீங்கன்னா என்ன வருது பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ்ல S2 ல T1 + T3 இருக்கு, அது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன வருது பாருங்க, நமக்கு இங்க செகண்ட் கேஸ்ல வந்து நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்ன வரும்னா இந்த ஆக்சுவலா இந்த Vm dash இருக்கு. அப்போ Vm dash ன்னு வந்துட்டு பை என்ன வந்திருக்கு பாருங்க, இந்த 2 இருக்கும். அந்த S2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த T1 + T3 கேன்சல் ஆயிரும். ஆனா Vm dash எவ்வளவு சொல்லுங்க, நமக்கு Vm dash வந்து 2Vm சப்ஸ்டிட் தெரியும் இல்லைங்களா? அப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா அந்த 2Vm/2 ன்னு போட்டுக்கலாம். அப்போ Vm dashல 2Vm/2 ன்னு போட்டுட்டீங்கன்னா அப்ப என்ன வருது பாருங்க, Vm ன்னு கிடைக்குது. இதுல இருந்து நமக்கு பார்க்கும்போது அப்போ V2 = Vm தானே இருக்கு. Vm பிளேஸ்ல இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல Vm/2 = தானே V1. அப்ப இதுல இருந்து என்ன வருது, Vm = 2V1 வருது.
அப்போ v2 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் 2v1 போட்டுடலாம். ஏன்னா v2 வந்து vm வந்திருக்கு. அப்போ v2 இஸ் ஈக்குவல் டு 2v1. அப்போ v2 இஸ் ஈக்குவல் டு 2v1ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனுக்கு நம்ம ரிலேஷன் பார்க்கணும். ஓகே, பார்த்துடலாம் பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனுக்கு எது வருதுன்னு பார்க்கலாங்களா? ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ S1 S2ன்னு பார்க்கலாம். S1க்கு S2 பார்க்கும்போது S1 வந்து என்ன வந்து ஆஃப் இன்ட்டு T1 பிளஸ் T1 பிளஸ் T2 இன்ட்டு Vm வந்திருக்கு. S2க்கு என்ன வந்திருக்கு பாருங்க, ஆஃப் இன்ட்டு T1 பிளஸ் T3 எவ்வளோ 2T2ன்னு போடுங்க. 2T2ன்னு போட்டுட்டு இன்ட்டு 2Vm போட்டுக்கலாம். 2Vm போட்டுக்கலாம். அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்கே S1ல இருக்கிறதுக்கு அப்படியே டபுள்னு வருது, பிளஸ் T2 இருக்கிற இடத்துல 2ன்னு வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ டபுள் ஆகிட்டு இன்னும் அதிகமாக வந்திருக்கு இல்லையா? அப்படி என்ன வந்து கண்டிப்பாக என்ன ஆகணும், S2 வந்து கிரேட்டர் தென் டுவைஸ் தி S1. S2 வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க, கிரேட்டர் தென் டுவைஸ் தி S1 வந்திருக்கும். ஆனால் இங்கே T1க்கும் 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ 2 காமன் எடுத்து 2 இங்கே T1க்கும் 2ன்னு இருந்திருந்தா, இங்கே T1க்கு 2 இருந்தால் இங்கே 2 இந்த 2 காமன் எடுத்துட்டு இங்கே இருக்கிற 2 மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே 2 இல்லாதனால லெஸ் தென் 4 டைம்ஸ் ஆஃப் S1 அப்படின்னு நமக்கு வந்திருக்குப்பா. ஓகேங்களா? அப்படின்னா என்ன வரும், கிரேட்டர் தென் 2S1 லெஸ் தென் 4S1. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Fourth question பாருங்க, a particle leaves the origin with an initial velocity 3i meter per second and a constant acceleration minus 1i minus 5j. Its velocity v and position vector are when it reaches maximum x coordinate. என்ன பாருங்க, velocity வந்து பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் x டைரக்ஷன்ல நெகட்டிவ் y டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா இனிஷியல் velocity எல்லாம் y டைரக்ஷன் 0வா இருக்கு. அப்படின்னா x டைரக்ஷன்ல ரிட்டார்டேஷன்ல போகுது. அப்ப ரிட்டார்டேஷன்ல போச்சுன்னா கொஞ்சம் x டைரக்ஷன்ல அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு பாயிண்ட்க்கு வரும்போது வெலாசிட்டி 0 வந்துடும். வெலாசிட்டி 0 வந்துச்சுன்னா அடுத்து வந்து ரிவர்ஸ்ல வந்துடும். அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸ் கோஆர்டினேட் வர இடத்துல என்ன ஆகும்னா வெலாசிட்டி 0ன்னு வந்திருக்கும், எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி 0 வந்திருக்கும். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம் பாருங்க இந்த சம்மை. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி எலாங் எக்ஸ் ஆக்சிஸ், இனிஷியல் வெலாசிட்டி எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்சலரேஷன் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா -1 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்சலரேஷன் எலாங் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வெலாசிட்டி எலாங் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0, இனிஷியல் வெலாசிட்டி எலாங் ஒய் ஆக்சிஸ் 0 இப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வெக்டாரும் வெலாசிட்டி வெக்டாரும் வென் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து மேக்ஸிமா இருக்கும்போது கேட்குறாங்க. அப்படின்னா வெலாசிட்டி வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னா ரிட்டார்டேஷன்ல போகும். அப்போ ரிட்டார்டேஷன்ல போகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து அப்படியே போகும்போது வெலாசிட்டி ஒரு இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி எக்ஸ்க்கு 0 வந்துடும். இதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா vx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ux ஸ்கொயர் பிளஸ் 2as. இந்த ஃபார்முலா நம்ம எக்ஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம், ஆக்சலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன் போடணும். அப்போ வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிரும், இனிஷியல் வெலாசிட்டி 3ன்னு கொடுத்துருக்காங்க, 3 ஸ்கொயர் போட்டுருங்க பிளஸ் 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து -1 கரெக்டுங்களா, இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்குங்க. இதுல இருந்து நமக்கு எக்ஸ் என்ன வருது பாத்தீங்கன்னா இந்த 9 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2 டிவைட் பை வந்துடும். அப்போ வந்து 9 டிவைட் பை 2 வந்து 4.5 மீட்டர். அப்போ 4.5 மீட்டர் தான் எக்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் கோஆர்டினேட் டிஸ்டன்ஸ் இது டிராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்துருச்சு நமக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வெலாசிட்டி வந்து 0 வருது இல்லைங்களா, எக்ஸ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி 0 வருது எந்த டைம்ல வேணும்னா v = u + 18 போட்டுக்கலாம். v = u + 18 போட்டுட்டீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் போட்டீங்கன்னா வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் 3 மைனஸ் ஆக்சலரேஷன் வந்து -1 இன்ட்டு t. அப்போ t = 3 செகண்ட்ல வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 3 செகண்ட்ல வந்து என்ன ஆகுது உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ் கோஆர்டினேட் வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா y கோஆர்டினேட் டிராவல் பண்ணது எவ்வளோ, அதாவது x கோஆர்டினேட் 4.5 தெரிஞ்சிச்சு, y கோஆர்டினேட் எவ்வளோனா y க்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 தானப்பா, uyt + ½ ayt ஸ்கொயர்னு போடுவோம். ayt ஸ்கொயர் போட்டோம்னா இனிஷியல் வெலாசிட்டி எல்லாம் y ஆக்சிஸ் 0 போட்டோம்னா y = ½ இன்ட்டு a எவ்வளோ சொல்லுங்க 0.5. ஆக்சுவலாக 0.5 வந்து -0.5 கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. அப்போ -0.5 இன்ட்டு டைம் வந்து 3 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா 3 ஸ்கொயர் வந்து 9 டிவைட் பை 2 வந்து 4.5, 4.5 இன்ட்டு 0.5 வந்து 2.25 கிடைக்கும். அப்போ -2.25 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு y. அப்படின்னா டிஸ்பிளே பொசிஷன் வெக்டார் என்ன கிடைக்குன்னா 4.5ன்னு கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படி வரும்னா ஐ கேப்ல வரும், சரிங்களா, எக்ஸ் டைரக்ஷன்ல ஐ கேப் வருது. ஆனால்
ஒய் ஆக்சிஸ்ல வந்து நெகட்டிவ்ல வரனால -2.25 இந்த ஜே கேப் அப்படின்னு நமக்கு இது கிடைச்சிருக்கு. இது பொசிஷன் வெக்டார் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் காம்பனன்ட்ல வெலாசிட்டி வந்து என்ன வருது? 0 வந்துருச்சு இல்லைங்களா? எக்ஸ் காம்பனன்ட்ல ஃபைனலா வெலாசிட்டி 0 வந்துரு. எக்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கும்போது எக்ஸ் காம்பனன்ட் ஃபைனல் வெலாசிட்டி 0. ஒய் காம்பனன்ட் ஃபைனல் வெலாசிட்டி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ Vy equal to acceleration along AY, acceleration along y axis into time போடணும். acceleration along y axis எவ்வளோ? -0.5 into time எவ்வளோ 3. ஸோ இது எவ்வளோ? -1.5 வருது. அப்படின்னா -1.5 ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து -1.5 ஜே கேப் அப்படி இருந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிற ஆப்ஷன் பார்க்கலாங்களா? பாருங்க, வெலாசிட்டி வந்து -1.5 ஜே கேப் இந்த ஆப்ஷன் கரெக்ட். அதே மாதிரி பொசிஷன் வெக்டார் வந்து பாருங்க 4.5i - 2.2 ஜே. இந்த ஆன்சர் கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாங்களா? பாருங்க, அடுத்த क्वेश्चन பாருங்க. acceleration of a particle which is at rest at x equal to 0 is a equal to 4 - 2x. select the correct alternative அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா நம்ம எழுதலாம் பாருங்க. இப்போ ஆக்சலரேஷனுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா v into dv by dx. ஓகேங்களா? இந்த v into dv by dx தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 - 2x கொடுத்துருக்காங்க. எந்த டைரக்ஷன்ல? x டைரக்ஷன்ல. இதுல இருந்து என்ன பண்ணலாம்? v dv is equal to 4 - 2x into dx எழுதிக்கலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். ஆக்சுவலா இனிஷியலா வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் தென் x equal to 0ல வந்து ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப 0 to v ன்னு போட்டுருங்க. அப்ப இங்க என்ன வரும்னா இங்க வந்து என்ன வரும் சொல்லுங்க? 0 to x அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். x 0 to x அப்படி போட்டு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா அங்க என்ன வரும்? v²/2 வருது. இந்த பக்கம் என்ன வருது பாருங்க? இன்டகிரேட் பண்ணா 4 இன்டகிரேட் பண்ணா 4x -2x இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க? -2x²/2 2 கேன்சல் ஆயிட்டு -x² அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து நமக்கு v²க்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்ப v² என்ன வருது சொல்லுங்க? 8x - 2x² அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப v 0வா இருக்கணும்னா அதாவது ஆக்சுவலா என்ன சொல்றாங்க? அகைன் இங்க பாருங்க, பார்ட்டிகல் ஃபர்தர் கம்ஸ் டு ரெஸ்ட் அட் வென்னு கேக்குறாங்க இல்லையா? அப்போ வந்து வெலாசிட்டி வந்து 0க்கு வரது எப்பன்னு பார்க்கலாங்களா? அப்படின்னா வெலாசிட்டி வந்து 0க்கு வரணும்னா வெலாசிட்டி ஸ்கொயர் 0. ஸோ 8x - 2x² = 0 வரணும். அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? இப்போ x காமனா எடுத்துட்டு 2x காமனா எடுத்துட்டீங்கன்னா அப்ப என்ன வருது? 4x வராது. x தான் காமனா எடுத்துட்டா 4 - x = 0 வருது. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா either 2x = 0 வரலாம், இல்லைன்னா 4 - x = 0ன்னு வரலாம். அப்போ x = 0ன்னு வருது. அடுத்து x = 4ன்னு வருது. x = 0ன்னு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப x = 4 தான் வரணும். ஸோ பார்ட்டிகல் அகைன் comes to rest at x = 4 என்ற ஆப்ஷன் இது 5th क्वेश्चனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. அடுத்து எந்த ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாங்களா? சரி, அடுத்து வந்து எந்த ஆப்ஷன் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா இங்க ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. 4 - 2x அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து 4 - 2x இருக்குன்னா ஆக்சலரேஷன் வந்து ஆப்போசிட் டு ஆக்சலரேஷனும் எக்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டா இருக்கு. மைனஸ் சைன் வந்திருக்கு. எக்ஸுக்கு வந்து மைனஸ் வந்திருக்கு சைன். அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ஆப்போசிட், ஆல்வேஸ் ஆப்போசிட் டு எக்ஸ். ஆங்கிள் பிட்வீன் ஆக்சலரேஷன் அண்ட் எக்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கு. அடுத்து ஆக்சலரேஷன் லீனியரா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா பார்ட்டிகல் வந்து ஆசிலேட் ஆகும். எப்பவுமே ஆக்சலரேஷன் வந்து ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்துச்சுன்னா இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல சொல்லுவோம். ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்துச்சுன்னா இது ஆசிலேட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஆக்சலரேஷன் இது ஆசிலேட் ஆகுதுன்னா எபவுட் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னா மீன் பொசிஷன்ல தான் ஆக்ட் ஆகுது. மீன் பொசிஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0, ஆக்சலரேஷன் 0வா இருக்கணும். அப்ப ஆக்சலரேஷன் 0வா இருக்கணும்னா 4 - 2x = 0வா இருக்கணும். அப்ப 2x = 4ன்னு வருது. x = 2. ஸோ x = 2ல வந்து இது வந்து ஆசிலேட்ஸ் அபவுட் x = 2. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து அடுத்து வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமா இருக்கிறது வேணும். வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த v² இருக்கு இல்லைங்களா? இது v² இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. v² = 8x - 2x² இருக்கு. வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கணும்னா அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் மேக்ஸிமமா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் மேக்ஸிமமா இருக்குன்னா dv² dx வந்து 0வா இருக்கணும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி = 0 போடுங்க. 8x டிஃபரன்ஷியேட் பண்ணா 8ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அடுத்து வந்து 2x² டிஃபரன்ஷியேட் பண்ணா -4xன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ x என்ன வருது பாருங்க. 8 அந்த பக்கம் போயிருச்சுன்னா x நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? 2ன்னு வருது. அப்போ x-க்கு 2ன்னு போடும்போது வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கு. x-க்கு 2ன்னு போட்டா வெலாசிட்டி மேக்ஸிமம் தானே? அப்போ வெலாசிட்டி ஸ்கொயருக்கு பார்த்தோம்னா x-க்கு 2 போடணும். 8 × x பிளேஸ்ல 2 போடுங்கப்பா. -2 × இந்த x பிளேஸ்ல 2 போடுங்க. 2². ஓகேங்களா? அப்படி போட்டீங்கன்னா 8 × 2 16 வருது. -2 இங்க 2² 4 4 × 2 8 = 8ன்னு வருதா? அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன வரும்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர் 8 வருது. ரூட் எடுத்துருங்க.
2√2 வருது. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி 2√2 வந்திருக்கணும். ஓகேங்களா? பாருங்க மேக்ஸிமம் வெலாசிட்டி 2√2 கொடுக்கல, அதனால வந்து 4 வராது. ஸோ இந்த 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் A and B ஒன்லி கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. A car is moving rectilinearly on a horizontal path with acceleration A0. A person is sitting inside the car observes that an insect S is crawling up the screen with an acceleration A. If theta is the acceleration of the screen with if theta is the inclination of the screen with the horizontal, the acceleration of the insect அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா acceleration of the insect வந்து parallel to screen, perpendicular to screen அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பாருங்க அடுத்து along the horizontal அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு கொஸ்டின். ஓகே புரியுதுங்களா? ஸோ இதுல பார்த்துட்டு இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களாப்பா? ஸோ இந்த 6th கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீன் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், ஸ்கிரீன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துங்க, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ வந்து இது கிரேவ்லிங் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது உங்களுக்கு வந்து கொடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் தி இன்செக்ட் கிரேவ்லிங் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, கார் ஆக்சலரேஷன் வந்து A0 இந்த டைரக்ஷன்ல இருக்குப்பா. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த ஆங்கிள் தான் தீட்டா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஏ வந்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஏவை ரிசால்வ் பண்ணீங்கன்னா அப்போ ஏ ரிசால்வ் பண்ணா இந்த டைரக்ஷன்ல என்ன வரும் சொல்லுங்க? ஏ காஸ் தீட்டான்னு வருது. கரெக்டுங்களா? இந்த டைரக்ஷன்ல என்ன வரும் சொல்லுங்க? ஏ சைன் தீட்டான்னு வருது. அப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா, ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல வந்து நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலா வந்து இந்த ஏன்றத என்ன பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி இன்செக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கார், தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் ஆஃப் இன்செக்ட் மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் கார்னு வரணும் வெக்டார்ல. இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் இன்செக்ட் தானே வேணும், தட் இஸ் ஈக்குவல் என்ன வரணும் சொல்றீங்க? ஆக்சலரேஷன் ஆஃப் இன்செக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கார், இந்த ஏசி அந்த பக்கம் வச்சுன்னா பிளஸ் ஏசின்னு வந்துடும். ஆக்சுவலா ஆக்சலரேஷன் ஆஃப் கார் வந்து A0 தானே கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் இன்செக்ட் வித் கார் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A பிளஸ் A0 இது வெக்டார் ஃபார்ம்ல இப்படி எழுதுறோம். ஓகேனா? ஆனா ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல வேணும்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, A0 மைனஸ் இது வந்து என்ன வந்திருக்கு? A cos θ அப்படி வந்திருக்கு. அப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல A0 A cos θ ஆப்போசிட் டைரக்ஷனால ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல A0 மைனஸ் A cos θ அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இந்த ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஸோ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல A0 மைனஸ் A cos θ, இந்த ஆப்ஷன் பி கரெக்டா வந்திருக்கு. அடுத்த ஆப்ஷன் என்ன பார்க்கலாம்னா, இப்போ பேரலல் டு ஸ்கிரீன் எடுக்கிறீங்க வச்சுங்க. பேரலல் டு ஸ்கிரீன் இன்னொரு டயக்ராம் வரையலாம். இப்படி எடுத்துக்கலாம். இது தீட்டான்னு எடுத்துங்க. இங்க வந்து இன்செக்ட் எஸ் வந்து இந்த ஆக்சலரேஷன் ஏல போகுது, இந்த பக்கம் A0 ஆக்சலரேஷன் கார் போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரிசால்வ் பண்ணணும். இதை எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த ஆங்கிள் வந்து தீட்டா வந்துடும், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இந்த A0 ரிசால்வ் பண்ணா இந்த பக்கம் A0 காஸ் தீட்டான்னு வந்துடும். அப்போ எல்லாம் தி பேரலல் டு பிளேன் பாத்தீங்கன்னா A மைனஸ் A0 காஸ் தீட்டான்னு வரணும். பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் பாத்தீங்கன்னா A0 sin தீட்டான்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்க்கும்போது பர்பெண்டிகுலர் டு தி ஸ்கிரீன் A0 sin தீட்டான்னு வந்திருக்கு. ஓகேங்களா? பர்பெண்டிகுலர் டு தி ஸ்கிரீன் வந்து இதுதான் ஸ்கிரீன் கரெக்டுங்களா? பர்பெண்டிகுலர் டு தி ஸ்கிரீன் வந்து A0 sin தீட்டான்னு வந்திருக்கு. ஸோ அப்போ பர்பெண்டிகுலர் டு ஸ்கிரீன் A0 sin தீட்டா கரெக்ட். பேரலல் டு ஸ்கிரீன் வந்து A பிளஸ் A0 காஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு? பேரலல் டு ஸ்கிரீன் வந்து இந்த ஏவும் பேரலல் வந்து இந்த ஸ்கிரீன் ஏவும் A0 காஸ்ட் ஆப்போசிட் இருக்கிறதுனால மைனஸ் வந்திருக்கு. அதனால இது கரெக்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் a particle moving in a plane are given by x is equal to a cos pt and y equal to b sin pt, where a comma b அப்படின்னு கொடுத்துட்டு b less than a and p are ab are என்னது positive constant of appropriate dimensions. Then the path of the particle is ellipse. The velocity and the acceleration of the particle are normal to each other at a time t equal to pi. அதாவது எவ்வளவு டைம்ல சொல்லியிருக்காங்க? pi by 2p ல நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The acceleration of the particle is always directed towards a fixed point சொல்லியிருக்காங்க. அடுத்து distance traveled by the particle in time interval t equal to 0 to t equal to pi by 2p இருக்குங்க. இது a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கொடுத்த ஈக்குவேஷன் x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கப்பா, 7th சம். ஆக்சுவலா எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cos pt கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா b sin pt கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x by a is equal to cos pt எழுதிட்டு இதை ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிங்க. அடுத்து y by b is equal to sin pt இது ஈக்குவேஷன் 2 எழுதிக்கிங்க. ஈக்குவேஷன் 2, அதாவது இந்த ஈக்குவேஷன் இங்க இப்படி எழுதியிருக்கேன், இந்த y ஈக்குவேஷன் இப்படி எழுதியிருக்கேன்.
இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க? cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா என்ன சொல்லுங்க? 1. அதனால இது வந்து ஈக்குவல் டு 1 ன்னு வந்திருக்கு. அப்போ x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுங்க? எலிப்ஸ். அப்படின்னா இது எலிப்ஸ் அப்படின்னு வருது. அப்போ எலிப்ஸ்ன்றது என்ன ஆன்சர் எடுத்துக்கலாம் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அப்போ எலிப்ஸ்ன்னு கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டான்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அது பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா அப்போ பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது என்ன xi பிளஸ் yj அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார் வந்து a cos pt i பிளஸ் y வந்து b sin pt j அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ என்ன வரும் பாருங்க? cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வருமா? மைனஸ் அடுத்து pt டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டு p ன்னு வரும். அப்போ மைனஸ் ap sin pt i ன்னு கிடைக்கும். sin pt இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா cos pt into p ன்னு வரும். அதனால பிளஸ் bp into sin pt j அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். sin pt டிஃபரன்ஷியேட் பண்ணா sin சாரி இது sin தான, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos ன்னு வரும். இங்க cos வரும். cos pt into j அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்ப வெலாசிட்டி கரெக்ட்டா எழுதலாம் பாருங்க. மைனஸ் ap sin pt i பிளஸ் bp cos pt j அப்படின்னு வந்துருது. இதை வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு வச்சுங்க. இது ஈக்குவேஷன் 4 ன்னு வச்சுங்க. அப்படி வச்சுட்டு 3யும் 4ம் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. 3யும் pயும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அப்போ v டாட் r ன்னு வருது. v டாட் r பண்ணும்போது a cos pt இங்க ap sin pt. அப்போ மைனஸ் a ஸ்கொயர் p cos pt sin pt அப்படின்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து இங்க b sin pt இங்க bp cos pt ன்னு இருக்கு. ஓகேங்களா? அது ஓகே. இது பண்ணும்போது என்ன வரும் பாருங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பண்ணும்போது என்ன வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா இங்க a cos pt இங்க ap sin pt போட்டாச்சு. இது b cos pt இது இப்படி இது ரெண்டுத்தையும் i காம்பனன்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்க. j காம்பனன்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இது b ஸ்கொயர் p cos pt sin pt ன்னு வரும். இப்போ அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அட் டைம் t ஈக்குவல் டு இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. டைம் t ஈக்குவல் டு பை பை 2p ன்னு போட சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் வந்து பை பை 2p ன்னு போட்டிங்கன்னா அப்போ இந்த பிளேஸ்ல பாருங்க பை பை 2p போட்டிங்கன்னா காஸ் தீட்டா வந்து இது 0 ஆயிரும். காஸ் 90 வந்துடும். அதே மாதிரி இங்கே காஸ் 90 0 வந்துடும். அப்படின்னா v டாட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. v டாட் ஆர் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ v ஆரும் பர்பெண்டிகுலர். v டாட் ஆர் வந்து 0வா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டாட் ப்ராடக்ட்ல 0வா இருந்துச்சுன்னா v அண்ட் r ஆர் பர்பெண்டிகுலர். கரெக்டுங்களா? அப்போ அது பர்பெண்டிகுலர்னு போட்டுடலாமா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் கேட்டிருக்காங்க. சி அங்க பாருங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் வருதா? மைனஸ் ஏபி இன்னொரு பி வரும். சைன் பிடி டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் பிடி இன்ட்டு பின்னு வரும். அப்போ ஏபி ஸ்கொயர் காஸ் பிடி ஐன்னு வருது. ஓகேங்களா? அடுத்து இங்க காஸ் பிடி டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் டி மைனஸ் பிபி ஸ்கொயர் காஸ் பிடி டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் பிடி இன்ட்டு பின்னு வரும். அதனால தான் ஆல்ரெடி போட்டது ஜீனோ. இங்க வந்து மைனஸ் பி ஸ்கொயரை காமன் எடுத்துட்டீங்கன்னா பாருங்க ஏ காஸ் பிடி ஐ பிளஸ் பி சைன் பிடி ஜேன்னு வந்திருக்கு. இதுதான் வந்து என்னன்னா ஆர் பார். இதுதான் வந்து ஆர் பார். அப்போ ஏ பார் ஈக்குவல் டு மைனஸ் பி ஆர் பார் இருக்குல்ல, ஏவும் ஆரும் ஆர் பாரும் ஆப்போசிட்டா இருக்கு. அப்படின்னா ஆப்போசிட்ன்றது கரெக்ட். பார்ட்டிகல் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஏ அண்ட் ஆர் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை தி பார்ட்டிகல் இன் டைம் இன்டர்வல் 0 to pi by 2pi is a வராது. ஏன் a வராது பாத்தீங்கன்னா 0 to pi 2 இந்த 0 to pi by 2pல பர்பெண்டிகுலரா வந்துருது இல்லையா? அப்போ வந்து நல்லா பாருங்க. இப்போ எலிப்ஸ்ன்னு இருக்கும். எலிப்ஸ்ன்னு வரும்போது 0 டைம்ல இங்க இருக்கு, இங்க 90 டிகிரில வந்து இங்க வந்துருது. அப்படின்னா இந்த a இது bன்னு போட்டோம்னா ரிசல்டன்ட் வந்து உங்களுக்கு a வராது, a விட அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து ஏபிசி மட்டும் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A particle moving along a straight line with uniform acceleration as a velocity 7 meter per second at p and 17 meter per second at q. R is the midpoint. Then pq, R is the midpoint of pq. Then average velocity between r and q is 15 சொல்லிருக்காங்க. The ratio of time to go from p to r and that of r to q is 3:2. The velocity at r is 10 meter per second. The average velocity between p and r is 10 meter per second அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம நல்லா பார்த்தோம்னா p என்றது இனிஷியல் பாயிண்ட், q என்றது ஃபைனல் பாயிண்ட், r என்றது மிட் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட்ல 7 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு,
ஃபைனல் பாயிண்ட் 17 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. மற்றபடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் ஆர் அண்ட் கியூ 15 பார்க்கணும், ரேஷியோ ஆஃப் டைம் பார்க்கணும், வெலாசிட்டி அட் ஆர் பார்க்கணும், இது ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் பி அண்ட் ஆர், இது எல்லாமே பார்த்து இது கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது சாரி இது மிடில் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். அதாவது இது பி, இது ஆர், இது கியூன்னு இருக்குங்க. பி பிளேஸ்ல வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி வந்து 7 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் பிளேஸ்ல வெலாசிட்டி தெரியாது, அது வி டேஷ்னு வச்சுங்க. கியூ பிளேஸ்ல ஃபைனல் வெலாசிட்டி அவங்க 17 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர், ஏன்னா மிட் பாயிண்ட் தானே சொல்லிட்டாங்க ஆர், அப்போ இது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு எடுத்துங்க. ரெண்டு கேஸ்ல எல்லா கேஸ்ல ஆக்சலரேஷன் சேமா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக்கும் கியூக்கும் போடுவோம். பிட்வீன் பி அண்ட் கியூ, பி அண்ட் கியூக்கு எழுதுவோம். அப்போ ஃபைனல் பாயிண்ட் வந்து கியூ, இனிஷியல் பாயிண்ட் வந்து பி போட்டோம்னா என்ன வருதுன்னா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2a இன்ட்டு டிஸ்டன்ஸ். மொத்த பில இருந்து கியூக்கு போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ 2s டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு. அப்போ 2sன்னு போட்டுங்க. அப்போ வி ஸ்கொயர் எவ்வளோ 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் எவ்வளோ 7 ஸ்கொயர் பிளஸ் 4as நமக்கு கிடைக்குது. இப்போ 4as ஈக்குவல் டு 17 ஸ்கொயர்லேருந்து 7 ஸ்கொயரை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 240 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு 2as எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 2ல டிவைட் பண்ணா 120 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கும். இப்போ வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் அட் ஆர் நம்ம எடுக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் அட் ஆர் பார்க்கலாங்களா? சரி, அப்போ வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் வெலாசிட்டி அட் ஆர்னு பார்க்கலாம். ஆர்ல வந்து வெலாசிட்டி வி டேஷ்னு எடுத்துருக்கோம். அப்போ பில இருந்து ஆருக்கு எடுத்துக்கணும். பில இருந்து ஆருக்கு எடுத்தோம்னா இனிஷியல் வெலாசிட்டி பி வந்து யூ, ஃபைனல் வெலாசிட்டி ஆர் வந்து வி டேஷ். அப்போ வி டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி யூ ஸ்கொயர் பிளஸ் 2as போட்டுக்கலாமா? அப்போ யூ எவ்வளவு பார்த்தோம் நம்ம 7 ஸ்கொயர் பிளஸ் 2as இங்க எவ்வளவு 120 பார்த்தோம் இல்லையா? 120 போட்டோம்னா 169 வருதுங்களா? 7 ஸ்கொயர் வந்து 49, 49 பிளஸ் 1 வந்து 169 வருது. அப்போ வி டேஷ் ஸ்கொயர் 169னா வி டேஷ் ஈக்குவல் டு 13 வருது. ஓகேங்களா? அப்போ வி டேஷ் வந்து நமக்கு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மிட் பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து நமக்கு 13 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ மிட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 13 கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஆக்சுவலா 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மிட் பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி 10ன்றது கரெக்ட் கிடையாது. சி வராது ஆன்சர். ஓகே, அடுத்து என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து டைம் டேக்கன் டு டிராவல் ஃப்ரம் பி டு ஆர், டைம் டேக்கன் டு டிராவல் ஃப்ரம் பி டு ஆர் வந்து நம்ம T1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து டைம் டேக்கன் டு டிராவல் ஃப்ரம் ஆர் டு கியூ வந்து T2ன்னு எடுத்துக்கோங்க. இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா பி டு ஆர் வந்து T1 தானே, ஆர்ல வந்து வெலாசிட்டி வி டேஷ்னு எடுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் AT1ன்னு போட்டுக்குங்க. AT1 சரிங்களா? இங்க வந்து வி டேஷ் எவ்வளோ 13, யூ வந்து எவ்வளோ 7 பிளஸ் AT1 வந்திருக்கு. இதுல இருந்து AT1 என்ன வருது பாருங்க. உங்களுக்கு AT1 வந்து 6 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல ஆர்ல இருந்து கியூ போனீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி வி, இனிஷியல் வெலாசிட்டி வி டேஷ் பிளஸ் AT2ன்னு போட்டுக்குங்க. வி வந்து 17, இந்த வி டேஷ் வந்து 13 நமக்கு தெரியும், பிளஸ் AT2ன்னு போட்டுக்குங்க. இதுல இருந்து AT2 என்ன வருது பாருங்க. 17 மைனஸ் 13 4ன்னு வருது. அப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2 போடுங்க. 1 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா AT1 டிவைட் பை AT2 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 6/4. இது கேன்சல் பண்ணா 3/2 வருது. ஏவும் கேன்சல் பண்ணா T1/T2 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்க. T1/T2 வந்து 3/2 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா 3/2 என்ற ஆப்ஷன் கரெக்ட். தி ரேஷியோ ஆஃப் தி டைம் வந்து 3/2 வந்து கரெக்டா வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் வேற எதெல்லாம் என்னென்ன கரெக்டா வருதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் ஆர் அண்ட் கியூ பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் ஆர் அண்ட் கியூ, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆருக்கும் கியூக்கும் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா என்ன வரணும், டிஸ்டன்ஸ் பை டைம் T2ன்னு போடணும். டிஸ்டன்ஸ் பை டைம் T2ன்னு போடலாமா? அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் T2 போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? UT பிளஸ் ஆஃப் இட் ஸ்கொயர். இனிஷியல் ஆர் பாயிண்ட்ல இனிஷியல் வெலாசிட்டி வி டேஷ் தானே. அப்போ வி டேஷ் T2 பிளஸ் ஆஃப் T2 ஸ்கொயர் டிவைட் பை T2ன்னு போட்டிங்கன்னா T2 காமனாக கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வருது பாருங்க, வி டேஷ் பிளஸ் AT2 டிவைட் பை 2ன்னு வருது. கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி வி டேஷ் வந்து 13 பிளஸ் AT2 எவ்வளவு பார்த்தோம், 4ன்னு பார்த்தோமா? அப்போ 4/2ன்னு போட்டிட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, 15ன்னு கிடைக்குது. 15 வந்திருக்கு. இது ஆவரேஜ் வெலாசிட்டி இன் ஆர்க்கு. அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி இன் பிஆர் போட்டுடலாமா? பில இருந்து ஆருக்கு, பில இருந்து ஆர் போடலாம். அது வந்து என்ன வரும்னா S/T1, டிஸ்டன்ஸ் வந்து S, டைம் டேக்கன் T1. டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? UT பிளஸ் ஆஃப் AT ஸ்கொயர். T1 டைம் வந்து T1 பிளஸ் ஆஃப் AT1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை T1 போட்டிருக்கு. இது கேன்சல் பண்ணி என்ன வருது, U பிளஸ் AT1/2ன்னு வருதுப்பா. அப்போ U எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 7 பிளஸ் AT1 எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 6. ஸோ 6/2ன்னு போட்டுருங்க. அப்போ இது என்ன வருது, 10ன்னு வருது. அப்படின்னா பில இருந்து ஆருக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 10, ஆர்ல இருந்து கியூக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 15 வந்திருக்கு. ஸோ அப்படி பாருங்க, ஆர்ல இருந்து கியூக்கு வெலாசிட்டி 15 கரெக்ட், ஏ கரெக்ட். அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி P to R வந்து 10ன்னு நமக்கு வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். அப்போ ABDR கரெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். Let R be the radius vector of a particle in motion about some reference point.
அண்ட் ஆர் இட்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர் வெக்டாருடைய மேக்னிடியூட் ஆர், வி பார் பி தி வெலாசிட்டி வெக்டார் அண்ட் வி இட்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கோங்க. சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஆர் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆர் கான்ஸ்டன்ட் தான், ஓகேங்களா. ஆனால் வந்து ஆர் வெக்டார் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆர் வெக்டார் சேஞ்ச் ஆகுது, மேக்னிடியூட் ஆஃப் ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம டிஆர்னு எடுத்தோம்னா இது மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் வந்து இது வந்து 0ன்னு வரும். ஆனால் டிஆர் பார் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருது. அப்படின்னா டிஆர் பாரும் டிஆரும் ஈக்குவலாக வராது. நல்லா பாருங்க, அதாவது சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்போது ஆர் பார் சேஞ்ச் ஆகும், ஆர் சேஞ்ச் ஆகாது. ஆர் பார் சேஞ்ச் ஆகும், மேக்னிடியூட் ஆஃப் ஆர் சேஞ்ச் ஆகாது. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் சேஞ்ச் ஆகாது. அப்போ மாடுலஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஆருக்கு வந்து டிஆர் வந்து 0, ஆனால் டிஆர் பார் வந்து நாட் 0. அப்படின்னா நமக்கு என்ன வருது பாருங்க, ஆப்ஷன் 4th ஆப்ஷன் கரெக்ட்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ டிஆர் 0 தானே, ஆக்சுவலா வந்து சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்போது வெலாசிட்டி இருக்கும் இல்லையா. அப்போ டிஆருக்கு 0 போட்டோம்னா அப்போ வெலாசிட்டி வந்து 0 வந்து வராது இல்லைங்களா. அப்போ டிஆர் 0 போட்டால் வெலாசிட்டி 0 வந்துடும். அதனால ஆப்ஷன் பியும் நமக்கு வராது. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆப்ஷன் பி வந்து நமக்கு வரக்கூடாது. சரி, ஆப்ஷன் பி வராதுன்னு விட்டுறலாம். அப்படின்னா வந்து கண்டிப்பா ஆப்ஷன் ஏ வரணும். ஏன்னா டிஆருக்கு 0 போட்டோம்னா வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு 0 தானே. டிஆர் வந்து 0ன்னு போடுறோம்னா வெலாசிட்டி 0 வராது, நாட் ஈக்குவல் டு 0, ஏ கரெக்ட். அடுத்து நமக்கு வெலாசிட்டி என்றது என்னது? வெலாசிட்டி என்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன் வெக்டர் டிஆர் பை டிடி தான். ஆனா v என்றது மேக்னிட்யூட் தானே, அதனால இப்படி மேக்னிட்யூட் எடுத்துங்க. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ தட் ஏ சி டி இது எல்லாமே எப்படி நமக்கு தெரிஞ்சுன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் மேக்னிட்யூட் ஆஃப் ஆர் வந்து மாறாது, அதனால டிஆர் 0. ஆனா ஆர் வெக்டார் மாறும், ஸோ டிஆர் பார் நாட் ஈக்குவல் டு 0. அதுல இருந்து தான் நம்ம வரும். அப்போ சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இருக்கிறதுனால அப்போ டிஆர் பை டிடின்னு போட்டோம்னா டிஆர் 0 வந்துருது இல்லையா, அதனால இது வரக்கூடாது. velocity equal dr by dt வரக்கூடாது. அப்படின்னா velocity equal dr by dt வரக்கூடாதுன்னா அதுதான் ஆப்ஷன் ஏ, velocity is not equal dr by dt. அடுத்து velocity என்றது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த பொசிஷன் வெக்டார். ஆனா இது ஸ்பீடு தானே, மாடுலஸ் v என்றது இவங்க மாடுலஸ் தானே சொல்லிட்டாங்க. அப்போ மாடுலஸ்னா மாடுலஸ் எடுத்துறோம். அதனால ஏசிடிஆர் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन போயிடலாம் பாருங்க. இங்க பாருங்க, two particles A and B are located in xy plane at points 0,0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. And 0,4 they simultaneously starts moving with velocities va equal to 2j, vb equal to 2i சொல்லிட்டாங்க. select the correct alternative. Distance between them is constant. The distance between them first decreases and then increases. The shortest distance between them is 2√2 meter. The time after which they are at minimum distance is 1 second அப்படி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, பார்த்துடலாம் பாருங்க. இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இங்க ஏ வந்து மூவ்ஸ் எந்த டைரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏக்கு வந்து 2jன்னு கொடுத்துட்டாங்க, பிக்கு வந்து 2iன்னு கொடுத்துட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னு ஒரு பார்ட்டிகிள் எடுத்துங்க, இது ஏ. அடுத்து பின்னு இருக்கு, பி வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, ஏ வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. அப்ப ஏக்கு வெலாசிட்டி எவ்வளவு சொன்னாங்க பாருங்க, 2j, பிக்கு வந்து 2i. ஏ வந்து 0,0ல இருக்கு, பி வந்து 0,4ல இருக்கு. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஏ வந்து 0,0ல இருக்கு, பி வந்து 0,4ல இருக்கு. ஓகேங்களா. சாரி, 0,4ல இருக்கு. இந்த ஏக்கு வெலாசிட்டி 2j, பிக்கு வந்து வெலாசிட்டி வந்து 2i அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பி ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு ஏ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பி மூவ் ஆகுது, ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி மூவ் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏ மூவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பினா பி ரெஸ்ட்னு எடுத்துக்கணும். அப்படின்னா விஏ மைனஸ் விபின்னு போட்டுக்குங்க. அப்படின்னா விஏ பிளஸ் மைனஸ் விபின்னு போட்டுங்க. அப்போ ஏக்கே வந்து விபியோட வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வந்துடும் 2i. அப்படின்னா ஏ மூவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுப்பா. அப்படின்னா ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து இந்த டைரக்ஷன் நான் காமிச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா இதுல ஏதாவது ஒரு எம்னு எடுத்துங்க, ஏஎம் டைரக்ஷன்ல ஏ மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்படின்னு வரும்போது பில இருந்து இந்த ஏஎம் லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம்னு வச்சுங்க. அப்போ இந்த பர்பண்டிகுலர் லைன் வரையும்போது இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க. அப்போ ஏல இருந்து ஏ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பி ஏல இருந்து சிக்கு போகும்போது சி பாயிண்ட்ல வரும்போது தான் இது வந்து பி வந்து சிக்கு வந்து இந்த ஏக்கு வந்து மினிமம் டிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கூடிரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே போகுது, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கூடிருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஏ வந்து வித் ரெஸ்பெக்ட் பி சி வரைக்கும் போகும்போது பிக்கு பர்பண்டிகுலரா வரதுனால மினிமமா இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகணும், அடுத்து இன்க்ரீஸ் ஆகணும். தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் देम கான்ஸ்டன்ட் வராது, தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் देम ஃபர்ஸ்ட் டிக்ரீசஸ் அண்ட் தென் இன்க்ரீசஸ். இது கரெக்ட். அடுத்து இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வரதுக்கு எவ்வளவு டைம்னு கேக்குறாங்க. அதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த இதுவும் 2 இதுவும் 2 தானப்போ, அப்போ இந்த ஆங்கிள் 45 டிகிரி வருது. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த பிசி தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ இதுதானே 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் ஹைபோடெனஸ். இந்த லெங்த் வந்து 4. ஏன்னா ஏ வந்து 0,0, பி வந்து 0,4ன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து 0,4
4 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லெங்த் 4, ஹைப்போடினியஸ் 4 வந்திருக்கு. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏசிபின்னு எடுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசைடு வந்து பிசி, ஹைப்போடினியஸ் வந்து 4 ஈக்குவல் டு சைன் தீட்டா. சைன் தீட்டா வந்து 45 டிகிரி போட்டுக்குங்க. அப்போ பிசி தான் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு சைன் 45. சைன் 45 எவ்வளோ? 1/√2. அப்போ 4/√2 2√2 எழுதிக்கலாம் இல்லையா? அப்படி எழுதிங்க. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது பாருங்க, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 2√2. அப்போ சியும் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா வெலாசிட்டி வேணும். அப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏபி, ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி எந்த வெலாசிட்டியில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ஏ உடைய வெலாசிட்டியும் பியோட வெலாசிட்டி பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால 2² + 2² அப்படியே போட்டுருங்க. ரெண்டுமே பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துக்கலாம். பேரலோகிராம் ஆஃப் வெக்டர் அடிஷன் எடுத்தோம்னா a² + b² + 2ab காஸ்ட் வரும். θ வந்து 90 டிகிரினால 0 போட்டுக்கலாம். அப்போ 2√2ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அடுத்து ஏல இருந்து சிக்கு போனா தானே மினிமம் டிஸ்டன்ஸ் வரும். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு ஏசி டிவைட் பை வெலாசிட்டி வந்து ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி தான் வெலாசிட்டி பண்ணணும். அப்போ ஏசி எவ்வளவு வரும்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ஏசிபி இருக்கு இல்லையா? ஏபிசி ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துங்க. அதுல எடுத்தீங்கன்னா ஏசி பை ஹைப்போடினியஸ் 4 அட்ஜசன்ட் பை ஹைப்போடினியஸ் ஈக்குவல் cos 45. cos 45 எவ்வளவு? 1/√2. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க? 4√2ன்னு வருது. 4√2 தான் 2√2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஏசி வந்து 2√2ன்னு போட்டுருங்க. வெலாசிட்டி வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 2√2. 2√2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஸோ தட் ஆன்சர் எவ்வளவு வருதுன்னா 1 செகண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1 செகண்ட். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் வருது. டைம் ஆஃப்டர் விச் இட் இஸ் மினிமம் டிஸ்டன்ஸ்னா, இந்த டைம் ஆஃப்டர் விச் இட் இஸ் மினிமம் டிஸ்டன்ஸ்னா ஏல இருந்து சிக்கு போகும்போது தான் மினிமம் டிஸ்டன்ஸுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு டைம் தான் 1 செகண்ட் வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டியும் கரெக்ட். அப்படின்னா பிசிடி ஆர் கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கு என்ன 10th கொஸ்டினுக்கு என்னப்பா கரெக்ட் பாருங்க, பிசிடி வந்து கரெக்டா வந்திருக்கு.